ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாரும் ஒரு வேலையில் போய் சம்பாரிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா செலவையும் நம்ம பார்க்குறோம். நம்ம குடும்பத்துக்கோசரம், நம்ம குழந்தைங்களுக்கோசரம், நம்ம வீட்டு செலவு, வாடகை செலவுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி சேமிப்புக்கும் தனியாக ஒரு பணத்தை நம்ம ஒதுக்கி வச்சாதான் நம்ம லைஃப்பில் எதிர்காலத்தில் நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். கடைசி காலத்தில் யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா, நம்ம லைஃப்பில் இப்போ இருந்தே நம்ம சேமிப்பை நம்ம தொடங்கினா தான் நம்ம லைஃப்பில் கடைசியில் யாரை நம்பியும் நம்ம இருக்க முடியாமல் நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துக்க முடியும். கடைசி காலத்தில் தான் முக்கியம் நம்மளுக்கு பணம். அதனால் இப்பயே நம்ம சேமிப்பை நம்ம தொடங்கினா நம்ம லைஃப்பில் கடைசியில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அதே மாதிரி யாருக்கும் நம்ம தொந்தரவு இல்லாமையும் இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை நம்பி நம்ம இருக்காமல் இருக்கலாம். அவங்களுக்குன்னு தேவைகள் நிறையா இருக்கலாம். அப்போ பணம் பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தேவைகள் நிறையா இருக்கலாம். அதனால் யாருக்கும் நம்ம தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இப்போ இருந்தே நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு பணத்தை சேமித்தாதான் நம்ம கடைசி லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ இருந்தே நம்ம வந்த உடனே சம்பள பணம் வந்த உடனே நம்ம சேமிப்புக்குன்னு தனியாக ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிடணும். மாத சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் மாத கடைசியில் பணம் எங்கே போச்சுன்னு யோசிக்கிறோம் நிறையா பேர். உங்களுக்கும் இப்படி நடக்குதான்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 5 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிச்சயமாக ஒரு நிலைமைக்கு நல்ல சேமிப்பை உங்கள் லைஃப்பில் நீங்கள் தொடங்கலாம். அதே மாதிரி எதிர்காலத்துலையும் நல்லபடியாக இருக்கலாம். அது என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா, சம்பளம் வந்தோடனே நம்ம முதல்ல சேமிக்க தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், சம்பளம் வந்தோடனே வீட்டு வாடகை, இஎம்ஐ பில்லு, வாட்டர் பில்லு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் புது படம் வந்தால் புது படம் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கணும், அதுக்கப்புறம் வெளியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த சேலரி வந்த 10 நாள்லேயே அந்த பணம்லாம் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் எப்படி சேமிக்கிறது? அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சம்பளம் வந்தோடனே ஃபஸ்ட்டு சேமிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10% ஆச்சும் நம்ம எடுத்து வச்சிடணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 30,000 சம்பளம் வாங்குகிறோம். அதில் ஒரு 10% ஒரு 10% அதாவது 3,000 தனியாக நம்ம சேமிப்புக்குன்னு தண்ணி நம்ம எடுத்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு, இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் இது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சா எதிர்காலத்துக்கும் நல்லது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது. இது மாதிரி நம்ம மாதம் சம்பளம் வந்த உடனே நம்ம பணத்தை ஒரு சேமிப்புக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிடணும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பொருளை வாங்க முன்னே நம்ம மைண்டில் கேட்கணும், இது தேவைக்கோசரம் வாங்குறோமா இல்லை தேவையில்லாத ஆசைக்கோசரம் வாங்குறோமா. ஒரு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், அவங்க அந்த பொருளை வச்சுருப்பாங்க. அந்த பொருள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம், அதனால் வாங்கியிருக்கலாம். அந்த பொருள் நம்ம வேணும் ஆசைப்பட்டு வாங்குறது, நம்ம ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்குகிறோம். அது வந்து நம்ம யோசிக்கணும், அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா, நம்ம வீட்டுக்கு நம்மளால் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து அந்த பொருளை நம்ம வாங்கணும். அதே மாதிரி தேவைன்னா தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னா, மந்த்லி நம்மளோட எக்ஸ்பென்ஸை ஒரு எக்ஸல் சீட்லேயோ இல்லைன்னா நோட்லேயோ இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்லேயோ நம்ம நோட் பண்ணிகிட்டே வந்தால் நம்மளோட மாத கடைசியில் எந்த செலவுலாம் நம்ம தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண முடியும். அந்த செலவை வந்து அடுத்த மாதத்துலேருந்து நம்ம அதை குறைச்சிக்க முடியும். அதனால் நம்ம அந்த பணத்தை சேவ் பண்ண மாதிரியே ஆச்சு, நம்மளுக்கு நம்ம என்னென்ன செலவு செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஆச்சு. உதாரணமாக என்னென்ன நோட் பண்ணோன்னா, நம்ம டெய்லியும் நம்ம ஒரு கடையில் போய் வாங்குவோம், பால் வாங்குகிறோம், இல்லைன்னா டீ தூள் வாங்குகிறோம், இல்லைன்னா காய்கறி வாங்குகிறோம், அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும். இன்க்ளூடிங் நம்ம வெளியே என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கூட நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அதனால் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த வீக்கில் எத்தனை நாள் நம்ம கடையில் சாப்பிட்ருக்கோம், மந்த்லி எத்தனை நாள் நம்ம கடையில் சாப்பிட்றோம், என்னென்ன செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ட்ரெஸ் வாங்குறது கூட நம்ம இன்க்ளூடிங் நம்ம நோட் பண்ணி வச்சாதான் இந்த மாதம் இத்தனை ட்ரெஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்காமல் இருப்போம். ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவை, என்னென்ன பொருள் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுட்டு நம்ம போனோம்னா
நம்ம கரெக்டான அந்த பொருளை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அது தேவையில்லாமல் நம்ம ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பொருள் வாங்குவோம், அந்த பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம கூடுதலாக ஏதாச்சும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதிகமாக செலவும் ஆகும். அதே மாதிரி இந்த மாதத்துக்கு தேவையில்லாமல் பொருள் அதிகமாக வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த பொருளும் கெட்டு போகும். அதனால நம்ம தேவையான ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டே போனோம்னா தேவையான லிஸ்ட்டு போட்டு நம்ம கொண்டு போனோம்னா கரெக்டாக அந்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நம்ம அந்த பொருள் வாங்கிட்டு வருவோம். அது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேஸ்ட்டும் ஆகாது, அதே மாதிரி பணமும் தேவையில்லாமல் செலவாகாது. இதனால் எங்கே நம்ம ஷாப்பிங் போனாலும் லிஸ்ட்டு போட்டு கொண்டு போனால் நம்ம நேரமும் மிச்சமாகும், நம்ம பணமும் மிச்சமாகும். 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறத ஃபஸ்ட்டு நம்ம கைக்குள்ளே அடக்கிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான பொருளை மட்டும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இன்றைக்கி இந்த ஆஃபர் போட்டிருக்கான், ஃப்ளாட் சேல் ஆஃபர் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் லிமிட்டட் ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போய் பார்ப்போம். அந்த வெப்சைட்டில் வந்து இந்த பொருள் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் சரி இந்த பொருள் தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், அந்த பொருள் தேவையே இல்லை, தேவையில்லாமல் வாங்கிட்டோம், இந்த பொருள் இதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் யோசிப்போம். அதனால நம்ம தேவைப்பட்ட அந்த பொருளை வாங்கலாம். தேவையில்லாமல் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கி நம்ம பணத்துக்கும் நஷ்டம், தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருந்தால் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசு வந்து கஷ்டப்பட்டே இருக்கும். தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து நம்ம கஷ்டப்படும். அதனால நம்ம யோசித்து நம்ம வாங்கணும் பொருளை. இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லேயே வாங்குகிறோம் அந்த பொருள்னா 1 டே ஃபுல்லாக டைம் எடுத்துக்கணும். அந்த பொருள் நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா நம்ம யோசித்து நல்லா திங்க் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம், தேவையில்லைனா அதை விட்டுறணும், நம்ம வாங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும். அதனால் 1 டே ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்து யோசித்து அந்த பொருள் தேவைப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. அதனால நம்ம பணமும் மிச்சமாகும், நம்ம வந்து மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அதை வந்து தேவைப்படும் போது தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம பணமும் மிச்சமாகவும் நம்ம மைண்டும் ஹாப்பியாக இருக்கும். அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். எதிர்காலத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கலாம். இந்த தேவையில்லாத செலவை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்களோட லைஃப்லையும் ஹாப்பியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவரோட லைஃப்லேயும் சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அந்த சேமிச்சாதான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம ஹாப்பியாக இருப்போம். இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சமாச்சும் பணம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட லைஃப்பில் எப்பயும் நம்ம சேமிப்பை மட்டும் எப்பயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம சேமிக்கிறத நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.